ஹாய் விவாஸ், இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 ஐபிஎல் இறுதிப் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியிடம் பார்த்தீங்க அப்படின்னா 5 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியை தவற விட்டுருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த தோல்விக்கு பிறகு சுபன் கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. அதில் அதிரடியான பல விஷயங்களை பகிர்ந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தோல்விக்கு காரணம் இதுதான் அப்படின்னும் சில முக்கியமான தகவல்களையும் அவர் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு இது மாதிரி நடக்காம இருந்திருந்தா கண்டிப்பா இந்த மேட்ச் நாங்க வின் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நடந்ததுனால தான் இது எங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சுபன் கில் அந்த பேட்டியில தெரிவிச்சிருக்காரு. அப்படி போட்டிக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, இந்த போட்டிக்கு முன்னாடி என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்தது, அந்த சம்பவம் எந்த அளவுக்கு இந்த போட்டியை பாதிச்சிருந்ததா அவங்க இந்த போட்டியில தோல்வியுற்றிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவல்களை தான் நாம இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2026 ஐபிஎல் இறுதிப் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியிடம் 5 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியடைந்து கோப்பையை தவறவிட்டதற்கு பிறகு குஜராத் டைட்டன்ஸ் அணியுடைய கேப்டன் சுபன் கில் தனது அணியின் தோல்விக்கான காரணங்கள் குறித்து உருக்கமாகவே பேசியிருக்கார். அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடந்த இறுதிப் போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த குஜராத் அணி 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க. எளிய இலக்கை நோக்கி ஆடிய பெங்களூரு அணி விராட் கோலியின் அதிரடி ஆட்டத்தால் 18 ஓவர்களில் இலக்கை எட்டி சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டது. தோல்விக்கு பிறகு பேசிய குஜராத் கேப்டன் சுபன் கில், நாங்க பேட்டிங் இன்னும் சிறப்பாக செயல்பட்டிருக்க வேண்டும். இந்த ஆடுகளத்தில் 180 முதல் 190 ரன்கள் வரை எடுத்திருந்தா ஆட்டம் விறுவிறுப்பாகவே இருந்திருக்கும். ஆடுகளம் சற்று மந்தமாக இருந்ததாலும் விளையாட கடினமாக இல்லை. ஆரம்பத்தில் வேகபந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான சூழல் இருந்தது. ஆனா நாங்க அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்ததால எங்களால ரன் குவிக்கும் வேகத்தை அதிகரிக்க முடியாம போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசிய அவர் 156 ரன்கள் என்ற இலக்கை பாதுகாக்கும் போது பவர் பிளேல ஓவர்களில் 1 அல்லது 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினால் மட்டுமே ஆட்டத்திற்குள்ள வர முடியும் என நம்பினோம். ஆனா பவர் பிளே ஓவர்களில் நாங்கள் 15 முதல் 20 ஓவர்கள், அதாவது 20 ரன்கள் வரை கூடுதலாக கொடுத்து விட்டோம். அவர்கள் எளிதாக ரன்களை குவித்து ஆட்டத்தை எங்கள் கையில இருந்து பறித்து விட்டனர் என்று வருத்தத்துடன் தெரிவித்திருந்தார். தோல்வி அடைந்தாலும் தனது அணியின் பந்து வீச்சாளர்களை கேப்டன் சுபன் கில் பாராட்டியிருக்காரு. இந்த சீசன்ல மிகச்சிறந்த பந்து வீச்சு அணியாக நாங்கள் செயல்பட்டிருக்கோம். முதல் 2 போட்டிகளில் தோல்வியடைந்த பிறகும் நாங்கள் வலுவாக மீண்டு இறுதி போட்டி வரை முன்னேறினோம். ஒவ்வொரு போட்டியிலையும் எங்களை நாங்களே சவாலுக்கு உட்படுத்தி மேம்படுத்தி கொண்டோம். ஒட்டுமொத்தமாக இந்த சீசன் எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்துள்ளது என்றார். இறுதியில் கோப்பையை வெல்ல முடியாமல் போனது ஏமாற்றம் அளித்தாலும் இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய உள்ளன. ஒருவேளை நாங்கள் இன்று கோப்பையை வென்றிருந்தாலும் இன்னும் சில விஷயங்களை மேம்படுத்த வேண்டியிருக்கும் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என முதிர்ச்சியுடன் தனது பேச்சை முடித்தார் சுபன் கில். இந்த சீசன் குஜராத் அணியின் ககிசோர் ரபட் 29 விக்கெட்டுகளுடன் ஊதா தொப்பியை கைப்பற்றியது அந்த அணிக்கு ஓரளவுக்கு ஆறுதலாகவே அமைந்தது. கேப்டனாக முதல் சீசன்லேயே அணியை இறுதி போட்டி வரை அழைத்து சென்ற சுபன் கில்லின் தலைமை பண்பிற்கு பாராட்டுகளும் தற்போது குவிந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம தற்போது ஐபிஎல் 2026 ஆண்டு சீசன்ல ஆர்சிபி அணி கோப்பையை கைப்பற்றியதற்கு முக்கிய காரணமாக ஆல்ரவுண்டர் குர்னால் பாண்டியா இருக்கின்றார் அப்படிங்கிற மற்றொரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. 35 வயதான குர்னால் பாண்டியா ஆர்சிபி அணிக்கு வந்த பிறகு 2 கோப்பையை அடுத்தடுத்து ஆர்சிபி அணி கைப்பற்றியிருக்காங்க. நடப்பு சீசன்ல குர்னால் பாண்டியா 16 போட்டிகள் விளையாடி 226 ரன்கள் முக்கிய கட்டத்தில் அடித்திருக்காரு. அவர்
அவருடைய சராசரி 37 என்ற அளவிலையும் ஸ்ட்ரைக் ரேட் 145 என்ற அளவிலையும் இருக்கிறது. கீழ் வரிசையில் களமிறங்கி அபாரமாக விளையாடியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் பந்து வீச்சிலையும் குர்னல் பாண்டியா கலக்கியிருக்கின்றார். 16 போட்டிகளில் விளையாடி இருக்கக்கூடிய அவர் 14 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கார். அவருடைய எக்னாமி 8.41 என்ற அளவிலேயே இருந்தது. இது ஆர்சிபியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாகவே மாறியது. அது மட்டுமல்லாமல் விளையாடிய 5 இறுதி போட்டியிலையும் வென்று 5 கோப்பைகளை கைப்பற்றிய வீரர் என்ற சாதனையை குர்னல் பாண்டியா படைத்திருக்கார். இது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், ஒவ்வொரு ஐபிஎல் கோப்பையையும் எனக்கு மிகவும் ஸ்பெஷலானது தான். அது எனக்கு குழந்தைகளைப் போல் மாறிவிட்டது. குழந்தைகளில் உங்களுக்கு பிடித்த குழந்தை யார் என்று கேட்டால் நமக்கு தேர்வு செய்ய முடியாது. அதுபோலத்தான் எனக்கு ஐபிஎல் கோப்பைகளும். ஏனென்றால் ஒவ்வொரு கோப்பையும் நான் கடுமையாக உழைத்து வென்றிருக்கிறேன். இந்த 11 ஆண்டுகளில் நான் 5 கோப்பையை வென்றதை நினைத்து மகிழ்ச்சி கொள்கிறேன். உண்மையிலேயே இது என் வாழ்க்கையில் ஸ்பெஷலான தருணம். ஆர்சிபி அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணம் அணி நிர்வாகிகள், பயிற்சியாளர் குழுவினர்தான். தினேஷ் கார்த்திக், ஆண்டி பிளவர் போன்றவர்கள் எங்களுக்கு உறுதுணையாகவே இருந்தாங்க. நாங்கள் ஐபிஎல் ஏலத்திலையும் சிறப்பாக செயல்பட்டு நல்ல ஒரு அணியை உருவாக்கி இருந்தோம். ஏலத்தில் சிறப்பாக செயல்பட்டாலே பாதி வெற்றியை பெற்று விடுவோம். நாங்கள் அதில் சிறப்பான பணியை செய்தோம் என்று நினைக்கின்றேன். 18 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து 2 கோப்பைகளை வென்றிருக்கிறோம். இந்த கோப்பை ஆர்சிபி ரசிகர்களுக்கானது. இதே போன்று விராட் கோலிக்கும் இந்த கோப்பை மிகவும் ஸ்பெஷலானது. ஏன்னா அவர் 18 ஆண்டுகளாக கடுமையாக உழைத்து தற்போது 2 கோப்பையை வென்றிருக்கிறார். இது உண்மையிலேயே நல்ல விஷயம் என குர்னல் பாண்டியா தெரிவித்திருக்கிறதும் அனைவரையும் கவர்ந்து இழுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சாதனையை முறியடிச்சு ஃபைனல் சாதனைக்கு பிறகு முதலிடம் பிடித்திருக்காரு விராட் கோலி. அதாவது ஐபிஎல் 2026 இறுதி போட்டியில் தனது 22வது ஆட்ட நாயகன் விருதை வென்றதன் மூலமாக இந்திய வீரர்களில் அதிக ஆட்ட நாயகன் விருதுகள் வென்றவர்களின் பட்டியலில் விராட் கோலி தற்போது முதலிடம் பிடித்திருக்கார். இதன் மூலம் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மாவின் சாதனையை அவர் முறியடித்திருக்கிறார். அகமதாபாத்தில் நடைபெற்ற இறுதி போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக களமிறங்கிய விராட் கோலி குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராக 42 பந்துகளில் 75 ரன்கள் குவித்து ஆட்டம் இழக்காமல் திகழ்ந்தார். நரேந்திர மோடி மைதானத்தில் 9 பவுண்டரிகள் 3 சிக்சர்களுடன் அசத்திருந்தார். 156 ரன்கள் இலக்கை 18 ஓவர்களில் 5 விக்கெட்டுக்கு எட்டி பிடிக்க அவரது ஆட்டம் பெரிதும் உதவியது. ஐபிஎல் 2026 இறுதிப் போட்டியில் அவர் காட்டிய சிறப்பான ஆட்டத்திற்காக முதல் சீசன் முதலே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியுடன் தொடர்ந்து விளையாடும் கிங் கோலிக்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது. ஐபிஎல் ஆட்ட நாயகன் விருதுகள் பட்டியலில் இந்திய வீரர்கள் கோலி தற்போது முன்னிலையில் இருக்கார். ரோஹித் சர்மா 21 விருதுகளுடன் 2வது இடத்திலையும், MS தோனி 278 போட்டிகளில் 18 விருதுகளுடன் 3வது இடத்திலையும் இருக்கார். தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ரைசிங் புனே சூப்பர் ஜியாண்ட் அணிகளுக்காக விளையாடியதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம்.